மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எப்ப இங்க திரும்பி வருவீங்க? நீங்க கொடுத்த அந்த ஆயுர்வேதிக் பவுடர் காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பொண்ணுடைய பழைய ஞாபக சக்தி திரும்பி வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது பேசுங்க மேடம். இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த பொண்ணுக்கு சுயநனவு திருமணதும் எங்களை யாருன்னு கேக்குறா. நாங்க மருந்து கலந்து இந்த பால் கிளாஸ கொடுக்கும்போது இவன் அந்த பால் கிளாஸ தட்டி விட்டுட்டா. இப்ப எங்க கிட்ட பால்ல கலந்து கொடுக்கறதுக்கு பவுடர் எதுவுமே இல்ல. இங்க பாருங்க மேடம், இவளுக்கு மருந்து கொடுக்கலனா விடியறதுக்குள்ள இவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். அப்புறம் நம்ம எல்லாரும் மாட்டிப்போம் மேடம். உங்களை தான் நம்பி இருக்கோம். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. சீமா, என்னாச்சு? அமர், ரோகிணிக்கு இப்ப எல்லாமே. ஒரு நிமிஷம், நான் பெரியதுக்கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். போன் பண்றேன். பெரியத்தே, இப்ப என்ன பண்றது? மேடமோட போனும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கதவை திறங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு, போய் பாரு போ. கதவை திறங்கன்னு சொல்றல. என்னங்க, வாசல்ல அந்த அம்மா நிக்கிறாங்க. அதுவும் இல்லாம கூட போலீஸ் வேற நிக்கிறாங்க. போலீஸா? சுஷ்மா, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். அது எப்படிங்க ஓட முடியும்? வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வாசல்ல போலீஸ் வேற நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஏதாவது பண்ணோம்னா பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோங்க. வேற ஏதாவது யோசிங்க. எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு கேட்கலையா? கதவை திறங்க, சீக்கிரமா கதவை திறங்க. சுஷ்மா, ஒரு நிமிஷம், நீ இவளை புடி. நான் இது வரைக்கும் அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சதே இல்ல. ஆனா எனக்கு வேற வழி. சீமா, இங்க பாரு. நடக்கிறதெல்லாம் அந்த காளியோட விருப்பப்படிதான் நடக்குது. இப்ப நீ உன் தங்கச்சி ரோகிணிய பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். இப்ப அந்த மாய பொம்பளையால அவ ஸ்ருதியா மாறி உங்ககிட்ட இருந்து மட்டும் இல்ல, அவகிட்ட இருந்தே ரொம்ப தூரமா விலகி போயிட்டா. ஆமா சீமா, அந்த பொம்பளைக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. இப்ப நம்ம கிளம்பி போய் ஆகணும். இதுக்கு மேல எதையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சீக்கிரமா என் தங்கச்சி ரோகிணி போய் பார்த்தாகணும். போலாம். ஏன் இவ்வளவு லேட் பண்ணீங்க? மன்னிச்சிடுங்க கான்ஸ்டபிள் சார். நாங்க இங்க வந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு நிம்மதி கிடைக்கல. பாருங்க என் பொண்ணோட நிலைமை எப்படி இருக்குன்னு. ரொம்ப நேரமா மயக்கமா இருக்கா. இத பத்தி நாங்க யோசிச்சு ரெண்டு பேருமே எப்ப தூங்குறோம்னே தெரியல.
அதனால நீங்க கூப்பிட்டது எங்களுக்கு கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பார்க்கறேன். என்ன நடக்குது? இன்னும் கூட இவளுக்கு மயக்கம் தெரியலையா? நீங்க அமைதியா விட்டா தானே அவளுக்கு மயக்கம் தெளியறதுக்கு. ஒரு பக்கம் வலுக்கட்டாயமா எங்களை இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. உங்களோட விருந்தாளின்னு சொல்லி கைதியை விட மோசமான நிலைமையை எங்களுக்கு ஏற்படுத்திருக்கீங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு காவலுக்கு நிறுத்திருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரமாவது எங்களை தனியா இருக்க விடுங்க. ஸ்ருதிக்கு நினைவு திரும்பினதும் நானே உங்ககிட்ட சொல்றேன், போங்க. சரி, இவளுக்கு நினைவு திரும்பினதும் எனக்கு சொல்லி அனுப்புங்க. சரி. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். ஆனா இதே மாதிரி எத்தனை முறை தப்பிக்க முடியும்? வேற ஏதாவது ஒரு வழி யோசிச்சே ஆகணும். ரோகிணி எப்படி இருக்கான்னு தெரியல, எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் உடனே அவளை போய் பார்த்தாகணும். சீமா, பிரேம், நீ வீட்ல இருந்து எப்போ வெளியே போன? பிரேம், உங்ககிட்ட என்னால எல்லா உண்மைகளையும் சொல்ல முடியல. நம்ம குடும்பம் இப்ப பெரிய பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்க. அது பிரேம், நீங்க பிஸியா இருந்தீங்க, அதனாலதான் நான் அது வந்து பிரேம், என்ன பாச்சு? சீமாவை நான் தான் என் வேலை விஷயமா வெளியில அமிச்சேன். அம்மாடி சீமா, நீ என் கூட வாமா. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுத்துப்பேன். அதுக்கு முன்னாடி அஞ்சலியை வந்து பார்த்துட்டு போ. ரொம்ப நேரமா அவ உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி. பெரியத்த, நான் முதல்ல போய் ரோகிணியை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மாடி சீமா, ரோகிணி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அஞ்சலியோட ரூமுக்கு வா, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்க பெரியத்த. சீமா, நீ இன்னுமா அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பெரியத்த, நான் மறக்கணும்னு நினைச்சாலும் அந்த ஆக்சிடென்டோட ஞாபகங்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்க. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சீமா. ஆனா என்ன பண்றது? யாரோட வாழ்க்கையில துரோகம் பண்றாங்களோ அவங்க எப்படி நிம்மதியா அந்த உலகத்துல இருக்க முடியும் சொல்லு? மத்தவங்களை கெடுக்க நினைக்கிறவங்களோட முடிவு என்னைக்கும் அவங்களுக்கு கெட்டதாதான் முடியும். பெரியத்த, இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம ரோகிணி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பொம்பளையோட போனுக்கு நம்ம ரோகிணியோட அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஜெகதீஷ் வர்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிருந்தான். பெரியத்த, அவன் சொல்றத வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் நம்ம ரோகிணிய பசிய பண்ணி வைக்கிறதுக்காக ஏதோ மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவ பழசெல்லாம் மறந்த. பெரியத்த, அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அப்போ அதுதானா? எனக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துச்சு. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. ரோகிணி மயக்கமாகும் போதெல்லாம் அவங்க டாக்டரை கூப்பிடுறதுக்கு பதிலா அடிக்கடி அந்த பவுடர் தான் கலந்து கொடுக்கணும்னு அடம் பிடிச்சாங்க. அவங்க கொடுக்கற அந்த மருந்து தான் ரோகிணியோட மூளைய
கொஞ்சம் கொஞ்சமா நினைவு மறக்கும்படியா செய்யுதுன்னு நினைக்கிறேன். போதும் பெரியத்த, அவங்க எவ்வளவு விளையாடி முடிக்கணுமோ விளையாடி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு காலையில அந்த துர்கா தேவி கருணையால நம்ம ரோகிணிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடணும். அம்மாடி சீமா, நம்ம சித்தார்த்துக்கும் மத்தவங்களுக்கும் என்ன பதில் சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பொம்பளை தான் நம்ம ரோகிணி. அவங்க எந்த தடயமும் இல்லாம நம்ம ரோகிணி ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு பயமா இருக்கு. இந்த விஷயம் நமக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா அப்புறமா உன்னோட பேர் இந்த வீட்டுல கெட்டு போயிடுமே. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா எப்பவும் நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க. பெரியத்த, அந்த துர்கா தேவி நம்மள இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காங்க. அதனால இதுக்கான தீர்வையும் அவங்க தான் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இதுக்கு மேல பவுடரும் இல்ல, அந்த மாய பொம்பளையோட துணையும் இல்ல. இந்த ரெண்டு தான் அவங்கள அடிக்கடி காப்பாத்திக்கிட்டு இருந்தது. பெரியத்த, இப்போ ஒரே ஒரு தடவை ஸ்ருதிக்கு, அதாவது நம்ம ரோகிணிக்கு ஞாபகம் வந்தா போதும். அப்புறம் அவளே நம்ம குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவா. அவளே ஒரு சாட்சியா இருந்து பாக்கு மூலம் கொடுப்பா பெரியத்த. ஆமா சீமா, நீ சொல்றதும் சரிதான். அந்த தாய் புண்ணியத்துல நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். சரியாயிடும் பெரியத்த, எனக்கு முழு நம்பிக்கை இருக்க. நாளைக்கு நம்ம ரோகிணி பழையபடி நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவா பெரியத்த. கதவை வெளியே பூட்டிருக்கு. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கதவை திறங்களேன். யாராவது? இல்ல, என்னுடைய குரலை கேட்டு ஒருவேளை இவங்க திரும்ப இங்க வந்துட்டாங்கன்னா? இல்ல இல்ல, நான் இங்க இருந்து வெளியே போறதுக்கு வேற ஏதாவது வழி தேடி ஆகணும். அப்பதான் என்னால சத்தம் இல்லாம இங்க இருந்து தப்பிக்க முடியும். அம்மா தாயே, நீங்க தாம்மா எப்படியாவது காப்பாத்தணும். எங்க ரோகிணிக்கு சுயநினைவு வந்த உடனே அவளுக்கே அவ யாருன்னு புரிஞ்சுக்கணும். அம்மா தாயே, இது வரைக்கும் நாங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் நீதாம்மா காப்பாத்த. ரோகிணி எங்க போயிருப்பான்னு தெரியலையே. இவ்வளவு நேரமா அவ போனுக்கு ட்ரை பண்றா, ஆனா அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த பொம்பளையோட போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப்
செய்யப்பட்டுள்ளது. மறுபடியும் அதேதான். போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அமைதியா இரு சித்தார்த். இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? கோயிலுக்கோ கடத்தருக்கோ போயிருப்பா. சீக்கிரம் வந்துருவா. சரிம்மா, அவ எங்க போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நம்ம டென்ஷன் இல்லாம இருந்திருப்போம். எனக்கு இந்த விஷயம் தான் புரியல. அவ ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? பெரியத்த, எனக்கு என்னமோ இப்போ சித்தார்த்த கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு தோணுது. இல்ல சீமா, இப்ப நீ யார்கிட்டயும் எந்த உண்மையும் சொல்லாத. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் எத்தனையோ கேள்விகள் கேட்பாங்க. அதனால பேசாம இரு. நாளைக்கு விடியற வரைக்கும் காத்திருப்போம். ரோகிணிக்கு ஞாபகம் திரும்ப வந்த உடனே அந்த தாய் எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்க. சீமா, ரோகிணி எங்கன்னு உனக்கு தெரியுமா? போலீஸா? என்ன என்ன நடக்குதுங்க? போலீஸுங்க இங்கே நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு உதவி பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. இல்ல, ஒருவேளை அவங்க பேச்சு கேட்டு இவங்க என்ன தேவையில்லாம கைது பண்ணா அப்புறம் நான் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன். இங்க பாரு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்பிக்கையோட இரு. இப்ப நீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அந்த தாயோட விருப்பத்தின் பேர்ல தான் நடக்குது. தோணுது. ரோகிணி, ரோகிணி, ரோகிணி. என்னாச்சு சார்? என் வைஃபை காணோம் சார். சொல்லாம எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவங்கள தேடுறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ப்ளீஸ் சார், தேங்க்யூ. ரோகிணி, இப்ப நம்ம ரோகிணி இங்க மயக்க நிலையில இருக்கா. அப்புறம் சித்தார்த்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பெரியத்தே. அம்மா தாயே, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. கருணை காட்டுங்க அம்மா. ரோகிணி, ரோகிணி. அண்ணா, அண்ணா, நீங்க என் ரோகிணி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லைங்க, நான் உங்களை பார்க்கல. அக்கா, ஒரு நிமிஷம். நீங்க ரோகிணி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல பாக்கலப்பா. ரோகிணி. சித்தார்த், அம்மா, உனக்கு என்னப்பா ஆச்சு? ரோகிணி, ரோகிணி. சித்தார்த், நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. எதுக்காக இவ்வளவு பதட்டப்படுற? அவ வந்துருவா. அம்மா, வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி தனியா போறது சேஃப் இல்ல. அப்புறம் ரோகிணி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம போயிருக்கானா கவலைப்பட்டு தானே ஆகணும். நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். சித்தார்த் சொன்னா கேள். ரோகிணி, ரோகிணி, ரோகிணி. இவங்க எல்லாரும் யாரு?
எனக்கு எதுவும் சரியா தெரிய மாட்டேங்குது. ரோகிணி 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 இல்லம்மா, அவ இங்க எங்கேயும் இல்ல. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. இது எல்லாத்தையும் பாக்குறப்பா என் மனசு இன்னும் அலப்பாஞ்சிட்டே இருக்கு. அம்மா தாயே, ரோகிணிக்கு ஞாபக சக்தியை வரவேங்கம்மா.